வணக்கம் ஷர்மிளா. திருப்பூரில் உள்ள பூ மார்க்கெட்டில் பூ கடைக்காரர்களுக்கும் குத்தகைதாரருக்கும் ஏற்பட்ட கைகலப்பில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்பைச் சேர்ந்த 8 பேர் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பூ மார்க்கெட் கட்டப்பட்டு தற்போது 88 பூக்கடைகள் செயல்பட்டு வருகிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன் திருப்பூர் பூ மார்க்கெட்டை செல்வகுமார் என்பவர் 4 கோடியே 10 லட்சத்துக்கு ஏலம் எடுத்த நிலையில் தற்போது பூ மார்க்கெட்டில் உள்ள ஒரு பூக்கடைக்கு 2000 முதல் 3000 வரை நாள் ஒன்றுக்கு வாடகை வசூல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில கடைக்காரர்கள் கடந்த சில தினங்களாக வாடகை கொடுக்காமல் இருந்து வந்த நிலையில் வாடகை கொடுக்காத பூக்கடைகளை பூட்டச் சொல்லி திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் குத்தகைதாரர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பூ மார்க்கெட்டில் உள்ள பூக்கடைகளில் வாடகை பணம் வசூலிக்க வந்த குத்தகைதாரர் வாடகை கொடுக்காத பூக்கடைகளை பூட்ட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதில் குத்தகைதாரருக்கும் பூக்கடைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் வாக்குவாதமானது கைகலப்பில் முடிந்தது. இதில் பூக்கடைகளில் பணம் வசூலிக்க வந்த முத்துக்குமார் என்பவரை பூக்கடைக்காரர்கள் தாக்கியதாக அவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குத்தகைதாரர் அடியாட்களுடன் வந்து தாக்கியதாக பூக்கடைக்காரர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதேபோல் இரு தரப்பினர் சிசிடிவி ஆதாரங்களுடன் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இருதரப்பைச் சேர்ந்த 8 பேர் மீது தற்போது தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 6 மாதங்களாக குத்தகைதாரருக்கும் பூக்கடைக்காரர்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனை இருந்து வரும் நிலையில் இப்பிரச்சனையில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக வேடிக்கை பார்த்து வந்ததே தற்போது இந்த பிரச்சனைக்கு இரு தரப்பினரும் கைகலப்பில் முடிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் பூ மார்க்கெட்டில் பூக்கடைக்காரருக்கும் ஒப்பந்ததாரருக்கும் ஏற்பட்ட கைகலப்பு காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக பூ மார்க்கெட் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. ஷர்மிளா.